بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 56 ஹதீஸுகளை முடித்துவிட்டு 57வது ஹதீஸுடைய பாட தலைப்பு போட்டிருப்பார்ல, அதை முடித்துவிட்டு இப்போ 57வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். 57 ஹதீஸ் என்ன சொல்லுது? ஹத்தசனா முசத்ததுன், முசத்தது என்பவர் நமக்கு அறிவித்தார். புகாரி சொல்கிறாரு, ஹத்தசனா முசத்ததுன், முசத்தது என்பவர் நமக்கு சொன்னார். காலனா கால முசத்தத், முசத்தது சொல்கிறார், ஹத்தசனா யஹ்யா, எமக்கு யஹ்யா அறிவித்தார் அப்படிங்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா ரவா அன் இஸ்மாயில். ரவான்னு வச்சுக்கணும், அன் என்று வர்ற இடத்துல எல்லாம் ரவா அல்லது எருவின்னு வச்சுக்கிறணும். அன் இஸ்மாயில, இஸ்மாயில் வழியாக அவர் அறிவிக்கிறார். யஹ்யா என்பவர் யார் வழி அறிவிக்கிறாரு? அன்னுண்டா வழியாக அர்த்தம். அன் இஸ்மாயில்னா இஸ்மாயில் வழியாக அறிவிக்கிறார். கால, இஸ்மாயில் சொல்கிறாரு, ஹத்தசனி கைஸ் இப்னு அபி ஹாசிம், கைஸ் இப்னு அபி ஹாசிம் என்பவர் எனக்கு அறிவித்தார் அப்படின்னு இஸ்மாயில் சொல்கிறார். இவர் கைஸு யார் வழி அறிவிக்கிறார்னா ரவா அன் ஜரீர் இப்னு அப்துல்லா, ஜரீர் இப்னு அப்துல்லா வழியாக அறிவிக்கிறார். இந்த ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிறது நபித்தோழர். இதுக்கு முந்தி உள்ள ஆளுக்கெல்லாம் அதுக்கு பிந்தி வர்ற ஆளுக்க ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிறவர் தான் சஹாபி. கால, ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்கிறார், பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாவின் தூதரிடத்தில் நான் பையத்து செய்தேன். பாயாத்து என்றால், பாயா என்று சொன்னால் அக்ரிமெண்ட், உடன்படிக்கை எடுக்கிறது. ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயமாக உறுதிமொழி எடுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் பாயா. பையாத்துங்கிறது சொல்கிறோம்ல, அந்த பையத்து. வியாபாரத்துக்கு கூட பையன்னு தான் சொல்லுவாங்க. வியாபாரம்னா பையன்னு சொல்கிறாங்கல்ல, பையன்னு, அதுவும் ஒரு உடன்படிக்கை தானே. நான் இதை 10 ரூபாய்க்கு விற்கிறேன், நான் 10 ரூபாய்க்கு வாங்குறேன்ட்டு தானே அதான வியாபாரங்கிறத. வியாபாரம்னால என்னது? அதுவும் ஒரு அக்ரிமெண்ட்டு தான். அதே மாதிரி ஒரு ஜனாதிபதி, ஒரு நாட்டு தலைவர் இருக்கிறாரு, அவங்களுக்கு ஓட்டு போடுறது இந்த காலத்தில் சொல்கிறாங்கள்ல, அந்த காலத்தில் ஓட்டு போடுறது எப்படின்னு கேட்டால், அவங்க கையில் கையை வச்சு உங்களை நான் தலைவராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து, அதுக்கு பேர் பையத். அதுவும் பையத் தான். வாக்களித்தல் இருக்கு இல்லையா, வாக்களித்தல்னால் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து கொள்வதாக உறுதிமொழி கொடுக்கறதுக்கு பேர் பையத்தும்பாங்கள்ல, அது பையத்து. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவங்கள்ட்ட வந்து தான் நான் ஏற்றுக்கிறேன்னு, அந்த ஊரில் இருந்தால், வேறு ஊரில் இருந்தால் வேறு ஒரு ஆள்கிட்ட போய் ஏற்றுக்குருவார். மதீனாவில் ஒருத்தர் இருப்பார், அதனால் என்ன செய்யணும், அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட தான் வந்து ஏற்றுக்குருவாங்க. எப்படி ஏற்றுக்குருவாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எல்லாத்தையும் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிவிட்டு, வெறுமனே வந்து அந்த இதை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சு வந்தாங்கன்னு சொன்னால், அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சில கட்டளைகளையும் சேர்த்து சொல்லுவாங்க. பெண்கள் வந்து பையத் செய்ய வந்தாங்கன்னு சொன்னால் திருட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், அவதூறு சொல்ல மாட்டோம், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பையத்து வாங்கினாங்கன்னு குரானில் இருக்குது. அதே மாதிரி தொழுவோம், நோன்பு வைக்குவோம், இதெல்லாம் கூட சேர்த்துக்குருவாங்க. பையத்தில் வந்து அடிப்படையான ஷஹாதத்தையும் வைத்து விட்டு, ஷஹாதத்துனா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறதையும் வைத்து விட்டு மேற்கொண்ட விஷயங்களையும் சொல்லுவாங்க. இதில் அந்த மாதிரி மேற்கொண்ட விஷயந்தான் வருது. பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் நான் உடன்படிக்கை எடுத்தேன். அலா இகாமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதாக பையத் செய்தேன். பாயா என்று வந்தால் அதுக்கு பேர் அலாங்கிறது வரும். அதுக்கு மீதுன்றலாம் அர்த்தம் செய்யக்கூடாது. அதை வந்து அந்த அலா பாயாண்டா அலா தான் அதுக்கு வரும். பாயாத்து அலா இகாமி ஸலா என்றால் தொழுகை நிலைநாட்டுவதற்கு உடன்படிக்கை எடுத்தேன், தொழுகையை நிலைநாட்டுவதாக உடன்படிக்கை எடுத்தேன். அப்போ பாயாத்து நான் உடன்படிக்கை எடுத்தேன், ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உடன்படிக்கை எடுத்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை உங்களுக்கு துவா செஞ்சுக்கிறோம். உடன்படிக்கை எடுத்தேன். எதற்கு உடன்படிக்கை எடுத்தேன் என்றால்,
அலா இகாமி சலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுவதாக உடன்படிக்கை எடுத்தேன். நான் நிலைநாட்டுவதாக, இந்த ஆகங்கிறோம்ல, அந்த அர்த்தம் தான் அலாவுக்கு. மீதுன்றது அர்த்தம் இருந்தாலும் அது தமிழில் அப்படி சொல்ல முடியல. இதன் மீது உறுதிமொழி எடுத்தேன்னு சொல்லாமல் இதை உறுதிமொழி எடுத்தேன்னு தான் சொல்லுவோம். அதனால் அப்படி செஞ்சாலும் போதும். அலா இகாமி சலா, அல்ல மீதுனோட செஞ்சுட்டு போங்க. தொழுகையை நிலைநாட்டுவதன் மீது உடன்படிக்கை எடுத்தேன், அது அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழுகை நிலைநாட்டுவதாக உடன்படிக்கை எடுத்தேன்ட்டு அர்த்தம். ஈத்தாயி ஜகாத், ஈத்தாங்கிறது அத்தாவிலிருந்து மஸ்தர் ஈத்தாவும். இகாம் என்பது அக்குவம என்பதிலிருந்து இக்குவாமுண்டு வரும். இக்குவாமுன்னு இகாமுண்டு ஆயிரும். இக்குவாமுன் என்பதை சொல்லக்கூடாது, இல்லத்துப்படி என்ன செய்யக்கூடாது? இக்குவாமுன் என்பதை வாவுடைய ஹரக்கத்தங்கிட்ட மாற்றணும். 2 அலிஃபு வந்துடும், 1 அலிஃபு நீக்கணும். இகாமுன் என்று என்ன செஞ்சிடும்? மஸ்தர் ஆயிரும். அலா இகாமி சலாத்துன்னா, இகாம் என்ற வார்த்தை காம என்பதை அஃஅல என்று மாற்றினால் அக்குவம என்று வரும். அக்குவமன்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அக்குவமன்றது வாவுடைய அரக்கத்தை முன்னாடி மாற்றி விட்டுட்டு அக்காம என்று சொல்லுவோம். அக்காமாண்டு ஆயிடுச்சுன்னா அஃஅலவுக்கு மஸ்தர் எப்படி வரும்? இஃபு ஆனுன் என்று வரணும். அஸ்லம இஸ்லாமுன், ஆமான ஈமானுன்னு வருதுல்ல, அந்த மாதிரி அக்குவம என்பதற்கு மஸ்தர் அப்படி சொல்கிறாங்க. இக்குவாமுன் இஃபு ஆளுன் என்று வரணும். இக்குவாமுன்கிற சொல்லலாமான்னு கேட்டால் வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, இல்லத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது, இல்லத்து இல்லாத காஃபுக்கு சுக்குன் இருக்கிறது. இது சரி இல்லைங்கிறதுனால இந்த வாவில் உள்ள ஃபத்தை பிடுங்கி எது கொடுத்துடணுமா? காஃபுக்கு கொடுத்துடணும். கொடுத்தவொன்னே அது அலிஃபா மாறிக்கணும். அலிஃபா மாறினுச்சுன்னா இந்த வாவு அலிஃபா மாறினது ஒரு அலிஃபு, ஏற்கனவே இக்வாமுண்டு ஒரு அலிஃபு இருந்துச்சுல்ல, அது ஒரு அலிஃபு, 2 அலிஃபு இருக்கிறதுனால ஒரு அலிஃபை போய்க்கிடுவாங்க. போய்கிட்டு இக்காமுன் என்றால் நிலைநாட்டுதல். அக்குவம நிலை நிறுத்தினான், இக்வாமுன் நிலை நிறுத்துதல். இக்வாமுன்றது இல்லத்துப்படி சொல்லக்கூடாதுனால இக்காம். அலா இகாமி சொலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுவதாக நான் உடன்படிக்கை எடுத்தேன். ஈத்தாங்கிறது மஸ்தர் தான். அத்தாண்டா வந்தாண்ட அர்த்தம். அந்த அத்தாங்கிற வார்த்தையில் அத்தா என்று மாற்றிட்டோம்னு சொன்னால் கொடுத்தாண்டு மாறிக்கிற அர்த்தம். அத்தான்னா வந்தான், அத்தான்னா கொடுத்தான். ஐன்னு தோய் போட்டு வரும், அதுக்கும் கொடுத்தான்னு தான் அர்த்தம். இது அலிஃபுத்தையில் வர்றதுக்கும் கொடுத்தான்னு தான் அர்த்தம். அத்தா என்றால் வந்தான், அத்தா கொடுத்தான். அப்போ ஈத்தாவுன் கொடுத்தல். ஈத்தாயி ஜகாத், இந்த வாவு வந்ததுனால அத்துஃபு. எங்கே அத்துஃபு? இக்காமுல அத்துஃபு செஞ்சோம்னா அந்த அலாவுடைய ஜர்ரு இங்கேயும் வந்துடும். அலா இகாமி சலாத்தி அலா ஈத்தாயி ஜகாத்தி, ஜகாத்தை கொடுப்பதாகவும் உடன்படிக்கை எடுத்தேன். தொழுகையை நிலைநாட்டுவதாகவும் ஜகாத்தை கொடுப்பதாகவும் உடன்படிக்கை எடுத்தேன். 2 உடன்படிக்கை. 3வது நுசுஹி, இதுவும் அத்துஃபு தான். அலன் நுசுஹி, இந்த இகாமுல் அத்துஃபு செஞ்சோம்னா அலாங்கிறது இதுலேயும் சேர்ந்துக்கிறோம். நுசுஹி நலம் நாடுதல். எதுக்கு நலம் நாடுதல்? குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நலம் நாடுதல். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பையத்து கொடுக்குறேன்? ஒழுங்காக தொழுவேன், ஜக்காத்து கொடுப்பேன், அதோட முஸ்லீம்களுடைய நன்மையை நாடுவேன். எந்த காரியம் செஞ்சாலும் இது முஸ்லீமுக்கு நன்மை பயக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் செய்வேன். நுசுஹி நலம் நாடுவதாகவும் உடன்படிக்கை எடுத்தேன். யாருக்கு நலம் நாடுவதில்? குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நலம் நாடுவதாக நான் உடன்படிக்கை எடுத்தேன். அப்போ 3ஐயும் சேர்த்து என்ன செய்யணும்? பாயத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும். எப்படி? தொழுகையை நிலைநாட்டுவதாகவும் ஈத்தாயி ஜகாத்து கொடுப்பதாகவும் நுசுஹலி குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுடைய நலம் நாடுவதாகவும் பாயத்து நான் உறுதிமொழி கொடுத்தேன். நான் உறுதிமொழி கொடுத்தேன். ரசூல் அல்லாவின் தூதரிடத்தில் உடன்படிக்கை செஞ்சேன், உறுதிமொழி கொடுத்தேன். எதற்கு உறுதிமொழி கொடுத்தேன்னா அலா இகாமி சலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுவதாகவும் ஒய்தாயி ஜக்காத்தி, ஜக்காத்தை கொடுப்பதாகவும் நுசுஹி லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நலம் நாடுவதாகவும் நான் பையத்து செய்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இஸ்லாம் என்றாலேயே பிறர் நலம் நாடுவது தான் அப்படின்னு தலைப்பு போட்டார். அந்த தலைப்பை முதல் பார்த்துட்டோம். அப்போ அது பொருத்தமான ஹதீஸ் இந்த போட்டார். இஸ்லாத்தை தழுவுறதுக்கு ஒருத்தர் பையத்து செய்கிறாரு, அதில் எதெல்லாம் சேர்க்கப்படுது?
ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நன்மை நாடுதல், அதுவும் ஈமானில் உள்ள அடங்குனது தான். பிறர் நலம் நாடுதலும் இஸ்லாத்தில் சேர்ந்தது தான் என்று காட்டுகிறது. இதில் வந்து பெரிய விளக்கங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த ஹதீஸ் இப்போ என்ன இருக்குது, 57 இருக்கிறவா, இதே ஹதீஸ் இதே புகாரியில் மேலும் 4 இடத்துல வருகிறது. 524 வருகிறது, 1401 வருகிறது, 2157 வருகிறது, 2715 வருகிறது, இப்போ ஒன்று 57 மொத்தம் 5. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 5 இடங்களில் வெவ்வேறு தலைப்புக்கு மட்டும் வேறு தலைப்பு போட்டிருப்பார். ஒவ்வொரு விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி அதை ஒரே விஷயத்தை பயன்படுத்த மாட்டார். இப்போ இதுக்கே தலை போடலான்னு பாருங்களேன். பையத்துன்னு தலை போடலாம்ல, பாயத்துன்னு வர்றதுனால பையத்துங்கிற தலைப்பில் இந்த ஹதீஸை கொண்டு வரலாம். பிறர் நலம் நாடுதல்னு தலைப்பை போட்டுட்டு இந்த ஹதீஸை கொண்டு வரலாம். ஜக்காத்துடைய சிறப்புங்கிற தலைப்புலையும் ஈத்தாவு ஜக்காத்துன்னு வருதில்ல, அதுலேயும் இந்த ஹதீஸை கொண்டாந்து வரலாம். இக்காமி சலாத்து தொழுகை நிலைநாட்டுவது என்பதுக்கும் அப்படி வந்துடும்ல, அதனால 5 தலைப்பொடியாக இருந்துச்சுல. இப்படி ஒவ்வொரு தலைப்புகள் இடம் இருக்கிறதுனால அந்த மாதிரி பல இடங்களில் திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். மொத்தமே 5 இடத்துல வந்துருக்கு. அடுத்து 58வது ஹதீஸ். 58வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹத்தசனா அபு நுஅமான் என்பவர் நமக்கு சொன்னார். கால அபு நுஅமான் சொல்கிறாரு, ஹத்தசனா அபு அவானா என்பவர் நமக்கு சொன்னார் அப்படிங்கிறார் அவர். இவர் யார் வரை அறிவிக்கிறார்னா, ரவா இவர் அறிவிக்கிறார், அல்லது எருவி இவர் அறிவிக்கிறார். ஜியாத் இப்னு இலாக்கா என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். கால ஜியாத் இப்னு இலாக்கா சொல்கிறார், சமீத்து ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், அவர்களை கேட்டிருக்கிறேன். சமீத்துன்னா கேட்டிருக்கிறேன், ஜரீரை கேட்டிருக்கிறேன். ஜரீரை கேட்க முடியும், அது யக்கூல்னு வச்சுக்கணும். சமீத்து ஜரீர் இப்னு அப்துல்லாஹி யக்கூல், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் சொல்வதை நான் நினைஞ்சிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். அப்போ ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிற ஒரு சஹாபி, அவர் சொன்னதை ஜியாத் இப்னு இலாக்கா என்பவர் கேட்குறார். என்ன எப்போ சொன்னாருன்னு கேட்டால், யௌம மாத்தல் முகைரா பின் ஷுபா அவர்கள் மரணித்த நாளில். அதாவது முகைரா பின் ஷுபா என்பவர் வந்து இவர் வந்து ஒரு மாவியாவுடைய ஆட்சி காலம். மாவியாரில் அலி ஆட்சியாக இருந்து சண்டை வந்து கடைசியில் ஹசனுக்கு 2 பேர் பிரிஞ்சு இருந்து கடைசியாக ஹசன் ரலியல்லாஹு என்ன பண்ணிடுவாங்கண்டா, என்னுடைய ஆட்சி நீங்களே வச்சுக்கிறீங்கன்ட்டு மாவியாட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஒரு ஆட்சியாக மாறிக்கணும். மாவியாவுடைய ஆட்சி வந்து ஒரே நாடாக மாறிடும். பிறகு 2 நாடாக இருந்து அலி அவர்களுக்கு அவங்களுக்கு சண்டை நடந்து பிறகு என்னஞ்சிருச்சு, ஒரு நாடாக மாறிடும். அப்படி மாறின பிறகு மாவியா என்ன செய்வாங்கன்னா, அங்கங்கே தகுதியான ஆட்களை கவர்னராக போடுவாங்க. முகைரா பின் ஷுபா என்பவர் வந்து ஆரம்ப காலத்து ஒரு சஹாபி, அவரை கொண்டு வந்து கூஃபாவுக்கு கவர்னராக போடுறாங்க. மாவியா என்ன செய்கிறாங்க, கூஃபாவுக்கு அவர் இருந்த சிரியாவில் சாமில் ஆட்சி பண்ணிக்கிட்டு, சாமு தான் தலைநகரம். அப்போ யாருக்கு, இவருக்கு மாவியாவுக்கு அவங்க மதீனாவில் தலைநகரத்தை வச்சுக்கிறல, அது உஸ்மானோட முடிஞ்சிருச்சு. அவங்க கொல்லப்பட்ட பிறகு அலி வந்து கூஃபாவுக்கு ஓடி போயிட்டார், இவர் ஷாமுக்கு போயிட்டு. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஷாமில் தான் கவர்னராக இருந்தார், ஜனாதிபதி இருக்கலை. அதனால் அங்கேயே ஒரு ஜனாதிபதினு அறிவிச்சுக்கிட்டு அவரை இருந்துக்கிட்டார்னு வைங்களேன். அவர் இப்போ அவர் ஷாமில் இருக்கிறாரு, அதுதான் தலைநகரம். மற்ற எல்லா பகுதிகளுக்கும் கவர்னரை நியமித்து ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ மறுபடியும் பாருங்கள், யௌம யக்கூலு அவர் சொன்னார், யௌம மாத்தல் முகைரத்துப்னு ஷுபா, முகைரா பின் ஷுபா அவர்கள் மரணிச்சிட்டாங்க, கவர்னராக இருந்து மரணிச்சிட்டார். அன்னைக்கு வந்து அவர் சொல்கிறார், யார், ஜரீர் சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு, மக்கள்கிட்ட ஒரு விபத்து ஜியாத் இப்னு இலாக்காட்ட சொல்லலை, இறந்தவனு அந்த இடத்துல வந்து பயான் பண்ணுறார், அதில் சொல்கிறார். யக்கூல் அவர் சொன்னார், யௌம மாத்தல் முகைரத்துப்னு ஷுபா, முகைரத்துப்னு ஷுபா மரணித்த தினத்தில் அவர் சொன்னார். எப்படி சொன்னார், காம அவர் எழுந்து நின்றார். எல்லாம் ஜனாசாவோட கூடி இருக்கிறாங்க. ஒருத்தர் இறந்துட்டார்னா மக்கள்லாம் போயிருப்பாங்கள்ல, காம அவர் எழுந்து நின்றார். ஃபஹமிதல்லாஹ, அதை பயான் பண்ணாருங்கிறக்கா சொல்கிறாங்க. சும்மா எழுந்து நின்ற ஹம்து செலவாத்தெல்லாம் ஓதிட்டு சொன்னால் பயான் தான் அர்த்தம். காம அவர் நின்றார். ஃபஹமிதல்லாஹ, அல்லாஹை புகழ்ந்தார். அசனா அலைஹி, அசனாண்டாலும் புகழ்றது தான், பாராட்டினான்னு வச்சுக்கிறோமோ. அசனா அலைஹி,
அல்லாஹ் அசனாங்கிற வார்த்தைக்கு அலா சேர்த்துக்குருவாங்க. அசனா அலல்லாஹி, அல்லாவை பாராட்டினார் போற்றினார்னு வச்சுக்கிறோங்களேன். எதுக்கு புகழ்ந்தார், இதுக்கு ரெண்டுக்கு ஒரே கருத்து தான். அவங்க 2 வார்த்தை போட்டால் நம்ம 2 போடக்கூடாதா, போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ ஹமிதல்லாஹ வசனா அலைஹின்னா அல்லாவை புகழ்ந்து போற்றினார். புகழ்ந்தினார்னால் போற்றினா ஒரு அர்த்தம் தான். அது ஒரு வழக்கத்தில் 2ஐயும் சேர்த்து சொல்கிற மாதிரி தமிழில் இருக்கிற மாதிரி அரபிலையும் இருக்குது. இப்போ ஹமிதல்லாஹ அவர் அல்லாஹ்வை, யார் ஜரீர் அல்லாஹ்வை புகழ்ந்தார். வசனா அலைஹி அவரை போற்றினார், அல்லாஹ்வை போற்றினார். ஒகால அவர் சொன்னார், அலைக்கும் ஒரு கவர்னர் இறந்துட்டார், தடுமாறி போயிடாதீங்க, குழம்பிடாதீங்க சொல்லிவிட்டு, அலைக்கும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பி இத்திகா இல்லாஹி பஹதஹு அல்லாவை மட்டும் அஞ்சுவதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இந்த அலைக்கும் என்பதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அலைக்கும்ங்கிறது அலாண்டா மீது, கும்முண்டா உங்கள், ஜருடைய எழுத்து, அந்த அலைக்கும்னு ஒன்று இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த ஜருடைய ஹர்ஃபுடைய நாட்டம்லாம் இல்லாமல் இதை ஒரு இஸ்முல் ஃபேல் போல ஒரு ஃபேலுடைய அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல்லாகவும் இதை அப்படி செட்டாக பயன்படுத்துவாங்க. உதாரணமாக அலைக்க பில் இல்மி, இல்மை பிடித்துக்கொள், அலைக்கங்கிறது பிடித்துக்கொள்னு அர்த்தமாயிரும். அலைக்க பில் இல்மி இல்மை பிடித்துக்கொள், அலைக்க பில் ஹதீசி ஹதீஸை பிடித்துக்கொள், அலைக்க பில் குர்ஆன் குர்ஆனை பிடித்துக்கொள். பொம்பளை பார்த்து சொல்கிறாங்க அலைக்கி பில் ஹதீஸ் ஹதீஸை பிடித்துக்கொள். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க அலைக்கும். இந்த அலைக்கும்ங்கிறது என்னது, உங்கள் மீதுங்கிற அர்த்தம் செய்யாமல் 2க்கும் சேர்த்து அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்பதற்கும் இதை பயன்படுத்துவாங்க. ஆரம்பமே அலைக்கும்னு தான் ஆரம்பிக்குது. ஜருடைய எழுத்து ஆரம்பமாக வராத, வீட்டின் மீதுன்னு ஆரம்பிக்காதுல, மீதுக்கு முன்னாடி ஏதாவது வரணும். அப்படி ஒன்றும் வராமல் ஒரு வாக்கியத்தின் துவக்கமாக இது வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ நம்ம விளங்கிக்கிறோன்னா இதை உங்கள் மீது அர்த்தம் செய்யக்கூடாது. அலை என்ன கால அவர் தான் ஆரம்பமே முதல் சொல்ல தானே. கால அவர் சொன்னார் அலைக்கும்ங்கிறார், இப்படி ஆரம்பிக்கும். உங்கள் மீதுன்னா அதுக்கு முன்னாடி என்னமோ அதை சொல்லணும். உங்கள் மீது கடன் இருக்கிறது, அப்படி பொறுப்பு இருக்கிறதுன்னா அதை சொல்லிவிட்டு உங்கள் மீதுன்னு சொல்லணும். முதல் சொல்ல உங்கள் மீதுன்னு வரும்னு சொன்னால் அப்படி வராது. வந்திருக்குன்னு வேறு அர்த்தம். அலைக்கும்னா என்ன அர்த்தம், உங்கள் மீது அர்த்தம் செய்யக்கூடாது. பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அப்போ அல்சிமு பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அல்சமன்னா பற்றி பிடித்து கொண்டான். அல்சிமு நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள்னு அர்த்தம் வரும். எந்த இடத்துல அலைக்கும் என்பது வாக்கியத்தின் துவக்கமாக வரும் என்று சொன்னால் அப்போது அது ஜருடைய ஹர்ஃபுடைய மாதிரியான அந்த அர்த்தம் செய்யாமல், உங்கள் மீதுங்கிறது உங்களுக்கு தனியாக, மீதுமுக்கு தனியாக அப்படிலாம் செய்யாமல் மொத்தத்துக்கு சேர்த்து என்ன செய்யணும், பற்றி பிடித்துக்கொள். ஒரு ஆளை பார்த்து அலைக்க என்றால் அல்சிம், ஒரு பொம்பளையை பார்த்து அலைக்கி என்றால் அல்சிமி, அலைக்குமா என்று சொன்னால் அல்சிமா, அலைக்குன்ன என்றால் அல்சிம்ன. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லமீருக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபேலை வச்சுக்கிறேன் அந்த இடத்துல. இந்த இடத்துல அலைக்கும் என்று வந்திருக்கிறதுனால அல்சிம் அல்சிமா அல்சிமு நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள்னு இதுக்கு அர்த்தம் செய்யணும். அப்போது கால அவர் சொன்னார். யார் சொன்னார், ஜரீர் இப்னு அப்துல்லா ஜனாசா வீட்டில் அந்த ஜனாசா வச்சுருக்கும்போது முகீராவுடைய ஜனாசாவில் வச்சுக்கிட்டு சொல்கிறார், அலைக்கும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பித்திகா இல்லாஹி இத்திகா இல்லாஹி, இத்தகாண்டா பயந்தான், இஃப்தால வசன் இது வக்காண்டு இருக்குல்ல, வக்காவுலேருந்து வந்த சொல்லு தான் இந்த இத்திகாங்கிற வார்த்தை. வக்கைய என்பதில் வாவு தான் முதல்ல இருக்கிறது. ஆனால் இஃப்தாலாவை மாற்றும் போது என்ன வரும்னு சொன்னால் இவ்வு தக்கையன்னு வரும், இவ்வு தக்கையன்னு வரும். அப்போ இவ்வு தக்கையன்னு வந்தால் அந்த வா ஏயா மாற்றணும்ல, கசர் முன்னாடி இருக்கிறதுனால ஈ தக்கையன்னு சொல்லணும். ஈ தக்கையன்னு சொல்லிவிட்டு இஃப்தால வசனில் இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் என்ன செய்யலான்னு கேட்டால் அந்த வாவை வாயோ ஏயோ தேயா மாற்றி விட்டுறலாம். அப்போ இவுத்தக்கையன்னு சொல்லாமல் இத்தக்கைய சொல்லுவதற்கு நல்லா இருக்குல்ல. இவுத்தக்கையன்னா கஷ்டமாக இருக்குல்ல, ஈத்தக்கையங்கிற மாதிரி. அப்போ இத்தக்கா இஃப்தால வக்காவுலேருந்து வந்திருக்கிறது. வக்காவுலேருந்து வந்தால் இவுத்தக்கா என்று வரும். இவுத்தக்காண்டு வந்தது ஏயா மாதிரி ஈத்தக்கா என்று வரும். மறுபடியும் அது தேயா மாதிரி இத்தக்காண்டு வந்துடும். சரியா? இத்தக்காவுடைய மஸ்தர் இத்திகாவுன் அஞ்சுதல். இத்தக்காண்ட அஞ்சினான், இத்திகாவுன் என்றால் பயப்படுதல். அலைக்கும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பித்திகா இல்லாஹி அல்லாவை அஞ்சுவதை, அல்லாவின் அச்சத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள்.
அல்லாஹ்வுக்கு பயப்படுவதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பித்திகா இல்லாஹி, அல்லாஹ்வுக்கு பயப்படுவதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஹதஹு, அவன் தனித்தவன். லா ஷரீகலஹு, அவனுக்கு நிகரானவன் இல்லை. ஷரீக்குன்னா நிகரானவன், ஈக்குவலானவன். லா ஷரீக்குன்னா எந்த நிகரானவனும். இந்த லா வந்துச்சுன்னா என்னது? லா ஷரீக்குன் என்று வந்தால் ஒரு நிகரானவன். லா ஷரீக்க என்று வந்தால் அது நக்கிராவுடைய அர்த்தம். எந்த நிகரானவனும். லா இலாஹ சொல்கிறோம்ல, வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. லா ஷரீக்க லஹு, அவனுக்கு நிகரான எவனும் இல்லை. லா ஷரீக்க லஹுன்னா அவனுக்கு நிகராக எவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் சொல்கிறாரு வல் வக்காரி. இந்த வக்காரிங்கிறது, வக்காரி கசர் வந்திருக்குல்ல, அது கசர் உள்ள சொல்லு தான் அத்துப்பு செய்யப்பட்டிருக்கு. எங்கே அத்துப்பு செய்யப்பட்டிருக்கு? இத்திகான்னு சொன்னார்ல, பி இத்திகா என்று. இந்த இத்திகாவில் அத்துப்பு பண்ணிட்டோம். இத்திகாவில் அத்துப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த பே இங்கே வந்துடும். அப்போ அலைக்கும் பில் வக்காரி. வல் வக்காரி என்றால் பில் வக்காரின்னு அர்த்தம். இந்த வல் வக்காரிங்கிற வார்த்தை, இந்த வாவு இந்த இத்திகா என்பதில் அத்துப்பு. இத்திகாவில் அத்துப்பு செஞ்சோம்னா அந்த பேயை கொண்டாந்து இந்த வாவு இடத்துல வச்சிடணும். அப்போ எப்படி வந்துடும்? அலைக்கும் பில் வக்காரி. வக்காரி என்றால் அந்த கம்பீரம், கம்பீரத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஒருத்தன் ஒரு கம்பீரமாக இருக்கிறான்ல, அதுக்கு பேர் வக்காருமாங்க. இப்படி சொங்கி மாதிரி இல்லாமல், ஒரு திமிராகவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் ஆள் பார்த்து நம்ம கம்பீரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வக்காரி என்று சொன்னால் கம்பீரமாக இருப்பது. அலைக்கும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். பித்திகா இல்லாஹி, அல்லாஹ்வுடையதையும், ஒல் வக்காரி, வக்காரையும் அதாவது கம்பீரத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு சக்கீனத்தி, சக்கீனத்தையும், அதுவும் அத்துப்பு தான், அங்கே தான் அத்துப்பு. ஒரு சக்கீனத்தின்னா அலைக்கும் பி சக்கீனத்தி. சக்கீனத்தினா அமைதி, அமைதியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். போட்டு கூச்சல் போடக்கூடாது. ஒருத்தர் இறந்து போயிட்டதுனால நீங்கள் என்ன செய்யணும்? அமீர் இப்போ இறந்து போயிட்டார். அமீர் இறந்துட்டதுனால நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை பயப்படுங்க, கம்பீரமாக இருங்க, அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஓ சக்கீனத்தை, அமைதியாக இருங்கப்பா. மூத்தா போனதுக்காக வேண்டி என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறார். அப்போ அலைக்கும் பில்லி பித்திகா இல்லாஹி, அல்லாஹ் பயந்துக்கிறங்கன்னு எதுக்கு சொல்கிறாரு? ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னால் இறந்த பிறகு இறை எச்சம்லாம் போயிடும். வாய்க்கு வந்ததை புலம்புவான், ஒப்பாரி வைக்குவான், ஆளாளுக்கு சொல்லுவான், தலைவா நீங்களே போயிட்டீங்களாம்மா. அதெல்லாம் செஞ்சு விடாதீங்கப்பா. பித்திகா இல்லாஹி வஹதஹு லா ஷரீகலா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க? பயப்படுங்க. ஒல் வக்காரி, வக்காரு இப்போ கம்பீரத்தை, ஒப்பாரி வச்சா கம்பீரம் இருக்காதுல்ல, கம்பீரத்தை கடைப்பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு சக்கீனத்தி, அமைதியை கடைப்பிடித்துக் கொள்ளுங்கள். எது வரைக்கும்? ஹத்தா யத்தியக்கும் அமீருன், ஒரு அமீர் உங்களுக்கு வரும் வரை. இவர் மூத்தா போயிட்டார்னு சொன்னால் இந்த விஷயத்தை முஆவியாவுக்கு சொல்லி அனுப்புவாங்க. அந்த காலத்தில்னா இந்த காலத்தில் தான் ஒரு வாட்ஸ்அப்பில் சொல்லி அனுப்பிடலாம், ஃபோனில் கூட பேசிடலாம், தந்தி கூட அடிக்கலாம். அந்த காலத்தில் ஒரு ஆழத்து அனுப்பி விட்டு போய் சொல்ல விடுவாங்க. அது போய் சேர்றது 3 நாள் 4 நாள் ஆகும், 2 நாள் கூட ஆகும். இவர் போய் சொன்ன பிறகு அவர் என்ன செய்வார்? வேற ஒரு ஆள் அனுப்புவார். அவர் ப்ரிப்பேர் ஆகி வர்றதற்கு அது ஒரு 4000 இல்லையா? ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னால் உடனே ஒரு ஆளை நியமிக்க முடியாது. இந்த காலத்தில் மாதிரி ஒரு ஆள் இறந்துட்டார்னா அதுக்கு துணை பொறுப்பு யாராவது வச்சுருப்பாங்க, அவர் அந்த இடத்த பார்த்துக்குருவார்னு வைங்களேன். வேற ஒரு ஆள் என்ன செய்யணும்? அவர் முஆவியா தான் நியமிக்கணும். அமீர்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது, ஒருத்தர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. மற்ற பகுதியில் உள்ள ஆளுநர்களை பூரா யார் நியமிப்பா? ஆளுநர், இந்த ஜனாதிபதி தான் நியமிப்பார். அப்போ ஹத்தா ஏத்தியக்கும் அமீருன், முகீராங்கிற அமீர் இப்போ மோத்தா போயிட்டாரு. ஹத்தா ஏத்திக்கும் அமீருன், ஒரு அமீர் உங்களுக்கு வரும் வரை பயப்படுங்க, அல்லாஹ் பயந்துக்கிட்டு இருங்கப்பா, கம்பீரமாக இருங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இன்னமா ஏத்திக்கும் அல்லான், இப்போது அவர் வந்து விடுவார். அல்லான் என்றால் இப்போதுன்னா அவர் அந்த காலத்தில் அப்படி தானே, ஒரு காலத்தை பொறுத்தானே சொல்லுவாங்க. அதாவது இந்த காலத்தில் இப்போதுன்னு சொன்னால் 4 நாள் கழிச்சு உள்ளது இப்போதுன்னு சொல்ல மாட்டோம். அந்த காலத்தில் இப்போதுன்னா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம்னு அர்த்தம். இப்போது என்று சொன்னால் 4 நாளில் வந்தாலும் இப்போது தான். இன்றைக்கி எப்படி சொல்ல முடியாது இப்போதுங்கிறத, ஏன்னா இந்த மெசேஜ் உடனே கொடுத்துடலாம்ல. உடனே கொடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போ வந்து விடுவார்னு சொல்லுவோம். இப்போ வந்து விடுவார்னு சொல்கிறோம்ல. அந்த காலத்தில் எது ஃபாஸ்ட்டாக சேர முடியுமோ அந்த டயத்தை தான் இப்போதுமாங்க. உங்கள் தலைவர் இப்போ வந்து விடுவார் அப்படின்னு சொன்னால் 4 நாளில் வருவார்னு அர்த்தம். இன்னைக்கு வந்துக்கிட்டு இப்போ வந்துடுவார்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார்னு அர்த்தம். இப்போது வந்து விடுவார் என்கிற வார்த்தை
சொல்லுகிற காலத்துக்கு தகுந்ததை என்ன செய்யும், அது அர்த்தத்தை தரும். அந்த காலத்தில் ஒருத்தர் இறந்துட்டு இன்னொரு ஆள் வரணுமாக இருந்தால் ஒரு 4 நாள் எடுக்கும்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ வந்துடுவார் என்று சொன்னால் 4 நாளில் வந்துடுவார்னு அர்த்தம். வழங்குதா? இன்னும் கொஞ்சம் காலம் அட்வான்ஸாக போய் ட்ரங்கால் பண்ணி வரக்கூடிய காலமாக இருந்தால் இப்போது வருவார்னா ஒரு நாளில் வந்துடுவார் அர்த்தமாயிரும். இப்போ அதையும் தாண்டி ஒரு நவீனத்தில் ஒரு செகண்டில் ஒரு செய்தி போகவும் வந்து சேருவதற்கு, விமானத்திலேருந்து வந்து சேருவதற்கு புறப்பட்டு 5 நாள் புறப்பட்டு வரலாம் இல்லாமல் 1 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் திருச்சியிலேருந்து மதுரைக்கு வர்றாருன்னு வைங்களேன், ஒரு மணி நேரத்தில் வந்துடுவார்ல. அப்போ இப்போதுனா 1 ஹவரில் வந்துடுவார்னு அர்த்தமாயிரும் பிரயாண நேரம்ங்கிறது. அப்போ இப்போதுங்கிறது வந்து அவர் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இப்போலாம் இல்லை, அவர் அங்கேருந்து இப்போ வந்துடுவாருங்கிறது கிட்டத்தில் வந்துடுவான்னு அர்த்தம். இப்போ இன்னமா ஏத்திக்கும் அல் ஆன், அவர் இப்போது இன்னொரு அமீர் வந்து இப்போது வந்து விடுவார். இப்போது வந்து விடுவார்னா இந்த தகவல் முஆவியாவுக்கு போகும், அவர் ஒரு ஆள் நியமிப்பார், அவர் அனுப்பி வைப்பார், அவர் வந்து சேருவார், இப்போ வந்துடுவார். சும்மா கால பிறகு சொன்னார், இஸ்தாஃபூலி அமீரிக்கும், உங்களுடைய அமீருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இப்போ முகீரா இறந்து போயிட்டார்ல, நீங்கள் அவருக்காக வேண்டி என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏனண்டா ஃபைன்னஹு கான யுஹிப்புல் அஃப்வ, அவர் மன்னிப்பை விரும்புகிறவராக இருந்தார். அவர் வந்து தப்பு செஞ்சு அமீராக இருந்துக்கிட்டு ஆட்டம் போடலை. அவர் அமீராக இருந்து கொண்டு மக்கள் ஏதாவது பிழை செஞ்சிட்டாங்கன்னா மன்னிக்கிறவராக இருந்தார். அதனால் ஃபைன்னஹு கான யுஹிப்புல் அஃப்வ, அவர் மன்னிப்பை விரும்புவராக அவர் இருந்தார் என்ற காரணத்தினால நீங்கள் அவருக்காக என்ன செய்யுங்க, மன்னிப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு சம்பவம் சொல்லிட்டாரா? இதில் ஒன்றும் ஹதீஸே ஒன்றும் கிடையாது. இதில் ரசூல்லா சம்மந்தப்பட்டதான ஹதீஸ் வரும், இதில் ஒன்றும் ஹதீஸு கிடையாது. முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் வந்து முகீரா பின் ஷுஅபாவை கவர்னரை நியமிச்சிருக்கிறாங்க. அவர் இறந்த அன்னைக்கு அவர் அந்த ஊரில் இருந்திருப்பார், ஜரீர் பின் அப்துல்லா அங்கே இருந்திருப்பார். அவர் என்ன செய்கிறாரு, ஜனாசாவில் வந்து கலந்துக்கிற வந்து அங்கே ஒரு பயான் பண்ணி மக்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்த அமீர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டு இப்போ தான் ஹதீஸை சொல்கிறார், ரசூல்லா சம்மந்தப்பட்ட விஷயத்தை இப்போ அந்த மக்களுக்கு யாவப்படுத்துகிறார். சும்மா கால பிறகு ஜரீர் இப்னு அப்துல்லா சொன்னார், என்ன சொன்னார், அம்மா பாது பின்னர் ஃபைன்னி அத்தைத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தேன். அந்த பழைய நினைவை எடுத்து அசை போட்டு சொல்கிறார். இவர் வந்து காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக ரசூல்லாட்ட வர்றார் இல்லையா, அப்போ வரும்போது ரசூல்லாட்ட என்ன பாரு நான் உடன்படிக்கை எடுத்தேங்கிறத மக்களுக்கு யாவப்படுத்துகிறார். எப்படி படுத்துகிறாரு, இப்போ இன்னி அத்தைத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் வச்சுக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்றேன். குல்து, நான் சொன்னேன், உபாயூக அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்பதாக உங்களிடத்திலே நான் உறுதிமொழி தருகிறேன் போய் சொல்கிறேன். ரசூல்லாவை போய் பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தேன், உறுதிமொழி கொடுக்க வந்திருக்கிறேன். குல்த்து, நான் சொன்னேன், உபாயூக, நான் உறுதிமொழி வழங்கப் போகிறேன், அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்பதாக, இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்திற்காக உடன்படிக்கையை செய்கிறேன்னு சொல்கிறார். அப்போ ஷரத்த அலைய, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நிபந்தனை இட்டார்கள். சும்மா இஸ்லாத்தெல்லாம் ஏற்க முடியாது, இஸ்லாத்தை ஏற்பதோடு சேர்த்து இதையும் சேர்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன ஷரத்து போட்டாங்க, ஒன் நுஸ்ஹிலி குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலம் நாடுவதையும் நிபந்தனை ஆக்கினார்கள். இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறேன்னு மட்டும் சொன்னால் பத்தாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நன்மை நாடுவேன்னு சேர்த்து சொல்லுங்கிறாங்க. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதோடு சேர்த்து ஷரத்தனை ஷரத்து போடுறது. இப்போ ஷரத்து அலைய, எனக்கு வந்து ஷரத்து போட்டார்கள், விதியாக்கினார்கள். என்ன விதியாக்கினார்கள்னா, ஒன் நுஸ்ஹிலி குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நன்மை நாடுவதையும் ஒரு விதியாக்கினார்கள்னா எப்படி செய்யணும், உபாயூக அலல் இஸ்லாமி ஒன் நுஸ்ஹிலி குல்லி முஸ்லிமின் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சேர்த்து சொல்லு, இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறேன்னு சொல்லக்கூடாது, பாயத்து அலல் இஸ்லாம், மேலும் ஒன் நுஸ்ஹிலி குல்லி முஸ்லிமின்னு சொல்லுங்கிறாங்க. அப்போ இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறேன்னு சொன்னோட ரசூலை நிப்பாட்டிக்கிறாம பிறர் நடம் நாடு நான் தான் முஸ்லீமாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கும் சேர்த்து உடன்படிக்கை கொடுத்தா கொடு, இது மட்டும் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேன்னு தான் அர்த்தம். அப்போ ஒன் நுஸ்ஹிலி குல்லி முஸ்லிமின் என்பதை ஷர்த்தாக்கினார்கள். ஃபபாயத்துஹு, நான் அவர்கள்ட்ட பையத்து செய்தேன், அலாஹாதா, இதன்படி பையத்து செய்தேன். ரெண்டையும் சேர்த்து எப்படி பையத்து செய்கிறாரு, பாயாத்து அலல் இஸ்லாமி ஒன் நுஸ்ஹிலி குல்லி முஸ்லிமின் என்று பையத்து செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டார்.
அப்போ ரப்பி ஹாதல் மஸ்ஜிதி, இந்த மஸ்ஜிதுடைய இறைவன் மீது ஆணையாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் பிறர் நலனை நாடணும்னு உறுதிமொழி கொடுத்துருக்குறேன். இப்போ சொல்கிறேன், அவர் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், நான் உங்களுக்கு நலம் நாடித்தான் இதையும் சொல்லுகிறேன். இஸ்லாத்தினுடைய கண்டிஷன் என்னன்னா, உங்களுக்கு நன்மையை நான் நாடணும். ஒரு ஆள் இறந்துட்டார், இந்த இடத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டு நான் போகக்கூடாது. உங்களுக்கு நன்மை என்னவோ அதை தான் நான் சொல்லணும். நன்மை என்ன? ஒரு தலைவர் இறந்துட்டார்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆள் தலைவரை நியமிச்சுக்கிட்டு நாட்டைக்கிட்ட குழப்பி விட்றாதேப்பா, நல்லது இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, ஒரு அமீர் வருவார், அது வரைக்கும் காத்துருங்க, அது வரைக்கும் பொறுமையாயிருங்க, வக்காராயிருங்க. ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னு கேட்டால், எந்த இடத்துல தான் நன்மையை நாடுன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நன்மை என்ன? ஒரு ஆட்சியாளர் போயிட்டார்னா இன்னொரு ஆட்சியாளர் ஜனாதிபதி நியமிக்கிறது தானே உங்களுக்கு நன்மை. அதுக்கு தான் இது சொல்கிறேங்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்போ பாயாத்துஹு, நான் அவர்கிட்ட பையத்து ரசூல்லாட்ட பையத்து செய்தேன், அலாஹாதா, இதன்படினா எதன்படி? ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நன்மை நாடுவதாக பையத் செஞ்சுட்டேன். ஒரு ரப்பி ஹாதல் மஸ்ஜிதி, இந்த மஸ்ஜிதுடைய இறைவன் மீது ஆணையாக. வாங்கிறது ஜருடைய வாவு, கசமுடைய வாவும்ல, வாவில் 2 வாவு இருக்குது, ருப்பவுடைய வாவு ஒன்று இருக்குது, வாவுல் கசமுன்னு ஒன்று இருக்குது, வல்லாஹிங்கிறீங்கல்ல, அந்த வாவு தான். ரப்பி ஹாதல் மஸ்ஜிதி, இந்த மஸ்ஜிதுடைய ரப்பின் மீது ஆணையாக, இன்னி இல்லை நாசிஹுல்லக்கும், நான் உங்களுக்கு நலம் நாடுபவன் தான், பொறுமையாயிருங்கன்னு நான் சொன்னது உங்கள் நன்மையை நாடித்தான். அடுத்த அதிபர் வர்ற வரைக்கும், கவர்னர் வர்ற வரைக்கும் காத்திருங்கன்னு சொன்னது உங்கள் நன்மையை நாடித்தான். அவருக்கு மன்னிப்பு தடுங்கன்னு சொன்னது உங்கள் நன்மையை நாடிதான். இன்னில நாசிஹுல்லக்கும், நான் உங்களுக்கு நசியத்து செய்கிறேன், நன்மை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு சும்மஸ்தகஃபர, பிறகு அந்த பாவ மன்னிப்பு தேடினார். முகீரா பின் ஷோபாவுக்காக பாவ மன்னிப்பு தேடினார். நசலை இறங்கிற மெம்பரில் ஏறி பேசியிருக்கான்னு அர்த்தம். நசலை இறங்கி விட்டார்னா என்ன அர்த்தம்? சும்மா நின்று பேசலை, எல்லாம் மக்கள்லாம் பள்ளிவாசலில் கூடியிருக்கு. இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, கூடியிருந்த இடம் ஒரு பள்ளிவாசல்னு விளங்குறது, மக்கள்லாம் கூடியிருக்கிறாங்கன்னு விளங்குது. அவர் எழுந்து நின்றார்னு சொல்கிறது மெம்பரில் நின்றார்னு விளங்குகிறது. எல்லாம் எதுலேருந்து விளங்குகிறதுனா, நசலை இந்த ஒரு சொல்லிலேருந்து விளங்குறது. பிறகு இறங்கி விட்டார், பாவ மன்னிப்பு தேடினார், இறங்கி விட்டார். இறங்கினார்னா மெம்பர் விட்டு இறங்குறோம்ல, மேடையில் நின்று குலம் பேசுகிறார். பயான் பள்ளிவாசலில் வச்சு மக்கள்லாம் கூட்டி வச்சு பயான் பண்ணி விட்டு அவருக்காக பாவ மன்னிப்பு தேடிவிட்டு அவர் இறங்கி விட்டார் அப்படின்றது இதில் வருகிறது. இதில் அவ்வளோதான். இப்போ அந்த ஹதீஸ் முடிச்சிட்டோமா? இது வரைக்கும் எத்தனை ஹதீஸ் முடிச்சிருக்கிறோம்? 58 ஹதீஸ் முடிச்சிட்டோம், 2 அத்தியாயங்களை முடிச்சிட்டோம். இப்போ இல்மு சம்பந்தப்பட்ட அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் பல பாடங்கள் இருக்கிறது. அந்த பாடங்களில் பல ஹதீஸ்கள் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.